வெல்கம் டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பித்தத்துக்கு நல்ல மருந்தான நார்த்தங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நார்த்தங்காவை இந்த மாதிரி நல்லா நறுக்கி நல்லெண்ணெயில் வதக்கிட்டு இருக்கேன். வெறும் கடுகு மாத்திரம் தாளிச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்ல தாராளமாக நார்த்தங்காவை நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரே ஒரு நார்த்தங்காவை இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். ஒரு நெல்லிக்காவோட கொஞ்சம் பெரிய சைஸு. இது சாம்பார் பொடி போடாமல் இந்த மாதிரி சாமான்லாம் வறுக்கணும். 2 ஸ்பூன் தனியா, நல்ல 3 ஸ்பூன் எள்ளு, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு வரமிளகா. இதை நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சோண்டு தேங்காவையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு பொடி பண்ணிட்டு வரலாம். இப்போ இதில் உப்பு, மஞ்சப்பொடி, நல்லா கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. அந்த வறுத்ததை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து போட்டுட்டு வெல்லம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்டு பொடி போட்டதுக்கப்புறமா வெல்லம் போட்டாச்சு. நல்லா சுண்டை கொதிச்சுட்டுருக்கு. மேலாப்பில் எண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றினோன்னே நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதை சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. நார்த்தங்காய் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ.